நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா, அவனை எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன் தெரியுமா இருந்தது. எல்லாம் வீணா போச்சே. இப்போ என்ன செய்ய போறீங்க? நான் இப்போ நெசப்பாக்கம் போகணும். எதுக்கு? ஆர்த்திக்கு இந்த விஷயத்த சொல்லணும். நிறுத்து. நீ வீட்டுக்கு போ இருந்ததி. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி மாமா. ஜேபி சாருக்கும் நீலாம்பரி மேடத்துக்கும் இப்போ ஃபினான்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது யாரு சிற்றம்பலம் சார்? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதும்மா. தெரியாதுங்கிற வார்த்தைய தயாரா வச்சிட்டு இருக்கீங்க? அவங்க என்ன பத்தி கேட்டாலும் இதே வார்த்தை தான் சொல்லுவீங்களா? என்னம்மா கேள்வி இது? எனக்கு தெரிஞ்சா தெரியும்னு சொல்லுவேன். தெரியாததை பத்தி கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? சரி அருந்ததி, வாங்க மாமா. ஏன் டென்ஷனா இருக்கீங்க? வந்து உட்காருங்க. இல்ல அது என்ன மாமா? அதான் அந்த பீட்டர் கிடைச்சிட்டானா? இல்ல, செத்துட்டான். தூக்க மாட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா இருந்ததி. இது நியூஸ் மூலமா கேள்விப்பட்டு நான் ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். இல்ல மாமா, அது தற்கொலையா இருக்காது. காலையில எங்கேயோ போயிட்டு வந்த நீலாம்பரி என்கிட்ட சவால் விட்டதும் 2ல 1 பார்க்க போறேன், அதுக்கான ஆரம்ப கட்ட வேலையை ஆரம்பிச்சுட்டேன்னு சொன்னதுக்கும் பீட்டரோட சாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. இருக்காது ஆர்த்தி. வீரா அங்க இருந்தான். நேத்து ராத்திரி தண்ணிய போட்டு தற்கொலை பண்ணிக்க போறேன்னு பீட்டரே சொல்லியிருக்கானா? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல மாமா. நீ இப்பெல்லாம் எதத்தாமா நம்புற? சார், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. போங்க சார். நான் போறேம்மா. என்ன மாமா யோசிக்கிறீங்க? இப்போ என்ன பண்றது? ஒன்னும் புரியல ஆர்த்தி. சோதனைகள் நம்மள விரட்டிக்கிட்டே இருக்கு. நம்ம எதிர்பார்ப்புகளுக்கு சில தடங்கல்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்காக நாம தளர்ந்து போயிடக்கூடாது. ஒண்ணு மட்டும் உறுதி, பீட்டரோட சாவு கண்டிப்பா கொலைதான். சாட்சி அழிக்கிறதுக்கு வேற ஒரு கொலைகாரனை நீலாம்பரி நியமிச்சிருப்பா. இதனால முழுசா ஒத்துக்க முடியாது ஆர்த்தி. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்தாதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். சண்முகராஜன் சார கொலை செஞ்ச குற்றத்துக்காக நீலாம்பரிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க நம்ம கிட்ட இருந்த கடைசி ஆதாரம் அதுவும் அழிஞ்சிடுச்சு. இப்பவும் நீலாம்பரி தப்பிச்சுட்டா. ஆனா ஒண்ணு, அவ செஞ்சிருக்கிற பாவத்துக்கு கடவுளோட நீதிமன்றமாவது கண்டிப்பா தண்டனை கொடுக்கும். மேடம், ஜூஸ் அங்க வை. பானுமதி, பீட்டர்ங்கிற பேரு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அது அது மேடம், அது வந்து ஆனா நீ எனக்கு கொடுத்த வாக்கையும் நான் உனக்கு கொடுத்த வாக்கையும் மட்டும் மறந்துட்டேன். கூடிய சீக்கிரம் மறுபடியும் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். போ, போய் வேலைய பாரு. சரி மேடம். என்னம்மா மருமகளே,
நீ இன்னைக்கு கோர்ட்டுக்கு போலியா? நீதிபதிக்கு முன்னாடி யாரையோ நிறுத்த போறதாவும் அவர் சொல்ற உண்மையெல்லாம் கேட்டு ஜட்ஜ் எனக்கு தூக்கு தண்டனைன்னு தீர்ப்பு சொல்வார்னு சொன்னியே, என்னாச்சு? என்னம்மா பதிலிய காணோம்? திமிரு தலைக்கேறும்போது வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ வளரி ஏன் அசிங்கப்படுற? இனிமேலாவது அடக்க ஒடுக்கமா நடந்துக்க என்ன? ஏற்கனவே செஞ்ச தப்புக்கு வருந்தாம அத மறைக்கிறதுக்காக மேலும் மேலும் தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் உங்களுக்கு பதிலடி கிடைக்கும். அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுங்க. இல்லடி இல்ல, என் ஜேபி மனசுல என்ன பத்தி தப்பான எண்ணத்தை உருவாக்குன உனக்கு முன்னாடி இனிமே நான் தோக்க மாட்டேன்னு சபதம் பண்றேன்டி. இனிமேதான் இந்த நீலாம்பரியோட விஸ்வரூபத்தை நீ பார்க்க போற. அப்படியா அத்த? ஜேபிக்கு உங்க மேல கோவங்கிறது தான் இப்போ உங்க வருத்தமா? ஐயோ, இப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு முதல்லயே தெரிஞ்சிருந்தா என் டைம் நான் வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேனே. நல்லா பேசுடி. இப்போ உனக்கு நேரம் நல்லா இருக்கு. ஆனா எப்பவும் இப்படியே இருந்துடுன்னு நினைச்சிடாத. கடைசியில பாரு, கைக்குள்ள போட்டுக்கிட்ட எல்லாத்தையும் கை நழுவ விட்டுட்டு நடுத்தெருவுல நாதியத்தவளா நிக்க போற. அப்படி நடக்கலன்னா இந்த நீலாம்பரி இதே வீட்டு வேலைக்காரியா உன் காலடியில கடப்பா. அப்போ நீங்க அதுக்கு தயாராகுங்க அத்த. பாப்போண்டி. கண்டிப்பா பார்த்துதானே ஆகணும். சார், குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன சார், என்ன தெரியலையா? நீ உங்க ஆபீஸ் மேனேஜர் சிற்றம்பலத்தோட. புரியுது. நம்ம முதல் சந்திப்பே கொஞ்சம் கசப்பானதுதான். பரவாயில்ல, அன்னைக்கு நான் பார்த்த ஜேபி சாரை நான் மறந்துட்டேன். உங்களுக்கு என் பேர் ஞாபகம் இருக்கா? பிரியா. தேங்க்யூ சார். நீங்க இப்ப குழப்பத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க உயிருக்கு உயிரா நேசிச்ச உங்க சித்தி உங்க அப்பாவை கொன்னுட்டாங்களேங்கிற வேதனை. எவனோ ஒருத்தர் சொல்றத கேட்டுட்டு அது உண்மையா பொய்யான்னு கூட விசாரிக்காம சித்தி கிட்ட கோவமா நடந்துகிட்டோமேன்னு இப்ப யோசிக்கிறீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்தி கிட்ட கோவமா நடந்துகிட்டோமேன்னு இப்ப யோசிக்கிறீங்க. Am I right? எனக்கு சைக்காலஜி தெரியும். உங்களை பத்தியும் உங்களை சுத்தி நடக்கிறத பத்தியும் அப்பா என்கிட்ட சொல்லுவாரு. அதை வச்சுதான் ஜேபின்ற மனுஷனோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அது வந்து பிரியா, உங்களை நான் சார்னு கூப்பிடலாமா இல்ல ஜேபின்னு கூப்பிடலாமா? நீ எப்படி கூப்பிடணும்னு நினைக்கிறியோ அப்படியே கூப்பிடு. எனக்கு ஜேபின்னு கூப்பிட தான் பிடிக்கும். வெல்கம். ஜேபி, உங்க சித்தி என்னை பத்தி எதுவும் சொல்லலையா? எதுக்காக உன்னை பத்தி அவங்க என்கிட்ட சொல்லணும்? ரைட், அந்த மேட்டரை விட்டுருவோம். இப்போ உங்க மேட்டருக்கு வருவோம். உங்க சொத்தெல்லாம்
இப்போ அருந்ததி கிட்ட இருக்கு. அதுக்காகவாவது அவளை ஏத்துக்க கூடாதா? நோ, அவளை என்னோட வைஃபா என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்கவே முடியாது. அப்போ அவ வயித்துல வளர்ற குழந்தை? அப்பா நானும் அவ சொல்றா. அதை நம்பின ஏன் அப்பா சொத்து எல்லாத்தையும் அவ பேருக்கு எழுதி தந்துட்டார்ல, அதை எடுத்துட்டு போக வேண்டியதானே? நோ, அந்த சொத்து உங்களுக்கே திரும்ப கிடைக்கணும்னு தான் உங்க சித்தி போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துல அவங்க வலுவிழந்து போகணும்னு தான் முதல் கட்டமா உங்களையும் உங்க சித்தியையும் பிரிக்க அருந்ததி திட்டம் போட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணிருக்கா. பிரியா, உங்க அப்பாவை கொலை பண்ண சொன்னது உங்க சித்தி தான்னு உங்க முன்னாடி வாக்குமூலம் கொடுத்த அந்த பீட்டர் இப்ப உயிரோட இல்ல. பொய் சாட்சி சொன்ன அவன் உயிரோட இருந்தா உண்மையை சொல்லிடுவானோங்கிற பயத்துல அவனை தீத்து கட்டிட்டா அருந்ததி. ஆமா ஜேபி, அருந்ததியும் அவங்க மாமாவும் பேசினத எங்க அப்பா கேட்டிருக்காரு. அதே அவர் என்கிட்ட சொல்லல. கேக்குற மூல நீங்க இல்லையே. அவ சொன்ன அப்பட்டமான பொய்ய கேட்டு வீணா உங்க சித்திய சந்தேகப்பட்டீங்கல்ல? பிரியா, அது உண்மையிலேயே ஜேபி, இதெல்லாம் சொல்லணுன்றதுக்காக நான் உங்களை தேடிட்டு வரல. எதிர்ச்சியா உங்களை பார்த்தேன். குழப்பத்துல இருக்கிற நீங்க தெளிவாகணுன்றதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை சொன்னேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் பிரியா. நான் கிளம்புறேன். இன்னொரு விஷயம், விசாலாட்சி அந்த புனைப்பெயரோட ஒரு புது கம்பெனிய நீலாம்பரி மேடம் தொடங்குனதும் உங்களுக்காக தான். பெயர் மாற்றம் பத்தி உங்களுக்கு தெரியலனாலும் எங்க அப்பாவுக்கு தெரியும். அவருக்கும் உங்க மேல அக்கறை இருக்கு. பாய். சித்தி, சாரி சித்தி. ப்ளீஸ் சித்தி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. அந்த அயோக்கியம் வந்து எதையோ சொன்னப்போ எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி அடிச்சப்போ அது இன்னும் அதிகமாயிடுச்சு. ரியலி ஐ எம் வெரி சாரி சித்தி. சித்தின்னு கூப்பிடவே வெறுப்பா இருக்குன்னு சொன்னியே, இப்ப சித்தின்னு கூப்பிடுறிய. இது போதும், இது போதும் பா எனக்கு. சித்தி, நான் நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். என்னதான் போதையில இருந்தாலும் என்கிட்ட கோமா பேசவோ ஏன் கோமா ஒரு பார்வை கூட பார்க்க மாட்டேன்னு நம்பிட்டு இருந்த. ஆனா நீ என் நம்பிக்கைய திடீர்னு நான் எழுந்தப்போ என் நெஞ்சு வெடிச்சு போச்சுப்பா. பரவாயில்லப்பா, எல்லாம் என் தலையெழுத்துன்னு தான் சொல்லணும். சித்தி, அவன் வந்து அப்படி சொன்னப்போ உங்க மேல கோவப்படல சித்தி. என் கோபம் எல்லாம் அவன் மேலதான். அந்த நேரத்துல நீங்களும் கொஞ்சம் டென்ஷனா இருந்தீங்க. அதனாலதான் திடீர்னு அப்படியெல்லாம். அதெல்லாம் மறந்துடுங்க சித்தி. நான் இப்போ தெளிவாயிட்டேன்.
அவ என்ன தெளிவாக்கிட்டா. அவளா? ஆமா சித்து, எனக்காக நீங்க நடத்துற போராட்டத்தை பத்தி என்னை விட அவ நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கா. யாருப்பா அந்த அவ? ஆ, சிற்றம்பலத்தோட பொண்ணு பிரியா. பிரியா சிற்றம்பலத்தோட பொண்ணா? ஆமா சித்தி, அவதான் என் குழப்பத்தை தீர்த்து வச்சா. அவளை உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஆ, தெரியும், ஆனா நெருங்கி பழகல. ஆ, பழகாம இருக்கிறது தான் நல்லது. இன்னொரு அருந்ததி இந்த வீட்டுக்குள்ள வந்தா ரெண்டா கிடக்கிற வீட்டை துண்டு துண்டா ஆக்கிடுவாளுங்க. இவ அப்படிப்பட்டவ இல்ல சித்தி. ஜேபி, நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. உன் அப்பாவை கொன்னவ இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு பழிய ஏன் தலையில போட்டுட்டு தப்பிச்சுக்கலான்னு பாக்குறா. முதல்ல இவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். ஜேபி, முதல்ல நான் நிரபராதின்னு நிரூபிக்கணும். உன் மனசுல ஒரு துரும்பளவுக்கு கூட என் மேல சந்தேகம் இல்லைன்னு எனக்கு தோணணும். அதுதான்ப்பா என்னோட லட்சியம். சித்தி, நான் தான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்டுட்டேன்ல. திரும்பவும் நான் சந்தேகப்படுறேன்னு ஏன் நினைக்கிறீங்க? இல்லப்பா, அழகான கண்ணாடியில அவ கல்ல வீசிட்டா. உன்னையும் என்னையும் பிரிக்க அவ விரிச்ச வலையில நீ விழுந்துட்ட. நீ ஒரு ஏமாளிப்பா. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நான் கொஞ்சம் தனிமையில இருக்கணும். ப்ளீஸ். ஹலோ, போதையில பேசின பேச்செல்லாம் மறந்து போயிடுச்சு போல இருக்கு. ஆமாண்டி, இப்ப என்ன? எனக்கு நீ போதை ஏத்த போறியா? உங்களை சொல்லி குத்தம் இல்லைங்க. நாய் வாழ நிமித்துறது முடியாத ஒண்ணு. ஏய், வாய முறி. இன்னும் எத்தனை பீட்டர்களை கூட்டிட்டு வர போற? அதுல இன்னும் எத்தனை பேரை சாகடிக்க போற? என்ன மிஸ்டர் ஜேபி, பிளேட்டை திருப்பி போடுறீங்க? எல்லாம் தெரியும்டி. உனக்கு மட்டும் இல்ல, உன் மாமனுக்கும் சேர்த்து வெக்கரண்டி ஆப்பு.